தேவன் நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியையும் தந்திருப்பதால் பயமது உனக்குள் வேண்டாமே. தேவனிடம் கேட்டால் கிடைக்கும் என நீ நம்பினால் மட்டும் வேண்டுதல் செய். விசுவாசம் உன்னில் இல்லையெனில் வேண்டுதல் வீணே. இச்சையோடு பார்ப்பதே பாவம் அல்லவா? நம் இதயத்திற்கு எப்படி காவல் வைப்பது? உன் சிந்தனையை வேதத்திலும் அவரை பாடுவதிலுமாக மாற்றி அசை போட்டு கொண்டிரு. தப்புவாய். உன் தேவைகளை அவரிடம் வைத்துவிட்டு பிறகு முயற்சி செய். யோசனைகள் புலப்படும். எளியவனை மறந்திடா, கைவிடா தேவனல்லவா நம் தேவன். தேனை சாப்பிடு, உன் வாய்க்கு மதுரமாயிருக்கும். அதுபோல் ஞானத்தை புரிந்து நடந்து கொள். அது உன் ஆத்மாவிற்கு அமைதியையும் இன்பத்தையும் தரும். போராட்டமும் உபத்திரவமும் உன்னை மனிதனாக மாற்ற வல்லது. போராட்டம் இல்லையேல் நம் வாழ்வு தோல்வியிலே முடியும். நேற்று இருந்தோர் இன்று இல்லையே. நாமும் ஒரு நாள் இவ்வுலகத்தால் மறக்கப்படும் நாள் வருமே. வனாந்தர வாழ்வினை தாண்டி ஓர் வாழ்வு நமக்கும் உண்டு. ஆகாயம் திறக்கப்படும். உன்னை அழைத்துச் செல்ல படைப்பின் காரணராம் நம் தேவன் படையோடு வந்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே மகளே என அன்போடு உன்னை அழைத்துச் செல்வார். ஆயத்தமாயிரு. ஆமேன், ஆமேன், ஆமேன்.